இதன் விளக்கம் என்னவென்றால், நீ என் குமாரன், என் நேசகுமாரன். கடவுள் சொல்றாரு, கடவுளோட வார்த்தை அவரும் பேசுறாரு. எனக்குள்ளாக இருந்து தம் நாவியால் அபிஷேகப்பட்டு பேசுகிறார். சொல்ற வார்த்தை, நீ என் குமாரன் நேசகுமாரன், நான் கடவுளின் குமாரன் நேசகுமாரன். இந்த வார்த்தையை 2 பேருக்கு சொல்லியிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லியிருக்கிறார், என்னை பார்த்து சொல்லியிருக்காரு. யாரை பார்த்து சொல்ல, மோசையை பார்த்து சொல்ல, அப்புறமா சொல்ல, யாருமே சொல்ல. அப்புறமா தோழன் பண்ணாரு, யார் பார்த்தும் குறைவில்லை. நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன். கடவுள் என்னோடு கூடவே இருக்கிறார். அவர் பரிசுத்தாவின் அபிஷேகப்படுத்தி, தேவாவியாக பரிசுத்த அபிஷேகப்படுத்தி கூடவே இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவும் சொல்லுவார், அடிக்கடி சொல்லுவார், நான் தனித்திரேன், பிதா என்னோடு கூடவே இருக்கார் சொல்லுவார். அது இயேசு தனியாக இல்லை, கடவுள் அவரோடு கூடவே இருக்கிறார், அவர் தான் பேசுகிறான்னு சொல்லுவார். அதே மாதிரி நான் என்ன கடவுள் என்னோடு கூட இருக்கிறார், அவர் சொல்றாரு, நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன்னு கடவுள் சொல்றாரு. பரமண்டலம் என்ன அதிகாரம்? பரமண்டலம் அங்கே கடவுள் இருக்கிறாரு, அவருடைய அதிகாரம். பூமி உன் அதிகாரம், உனக்கு நான் கொடுக்கிறேன். சொத்தை பிரிக்கிறார்.